பிஸ்மில்லா. இது கூத்தாநல்லூர் டு கோரையாறு. கோரையாறுலேருந்து லெஃப்டில் போனோம்னாக்கா தட்டாங்குயில்னு ஊர் வருது. அந்த தட்டாங்குயில் போகிற ரூட்டில் அந்த தண்ணி பிரிஞ்சு போகுது. கோரையாறு தண்ணி ஓடுதில்ல, அதனுடைய அழகை பாருங்கள். என்ன இயற்கை அழகு, என்ன அருமையாக இருக்குது. எனக்கு பிடிச்சதெல்லாம் ஃபுல்லாக இயற்கை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும். அதுக்காக அப்படியே ரவுண்டிங்கில் பார்க்குறது. இன்றைக்கி டைம் 5:45. தண்ணி ஆற்றுல நல்லா வேகமாக தான் ஓடுது. அப்படியே ஒரு வீடியோ தொகுப்பாக எடுக்கிறேன். எடுத்து இதனுடைய தொடரை அப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்சோண்டு அப்படி பெண்டிங் வச்சு இன்னொரு இடத்துலேருந்து பின்னாடி நின்று பார்த்தாக்கா கிளியராக அந்த ஆற்றுடைய வியூ கிளியராக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப இயற்கையுடைய அழகு, இயற்கை அழகு, அல்லாவுடைய கிருபை, அது எவ்வளோ அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு அதனுடைய இதை காட்டுறேன். இப்போ இதனுடைய ரெக்கார்டிங் இதனுடைய தொடரில் கொண்டு போய் அப்படியே கொஞ்சம் பெண்டிங் பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த போய் எடுத்து காட்டுறேன். அது ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடியதுலாம் இது என்ன மரங்கள்னு சொல்ல தெரில. இது அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த மரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பேர் எனக்கு டக்குன்னு சொல்ல வரல. அந்த மரங்களாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, அது தேக்கு மரம்னு சொல்லுவாங்க. தேக்கு மரம் தேக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தேக்கு ஆற்று உரத்தில் யாரோ ஒருத்தங்க நட்டு வச்சது, அரசாங்கத்துக்கு அது பலனாக இருக்குது. ஓகே, நானும் வாழ்ந்துன்னு ஒருத்தர் சரித்திரத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு செஞ்சுட்டு போயிடுறாங்கல்ல, அது ஒரு பெரிய சாதனை தான். ஏண்டா எத்தனை பேர் வாழ்ந்தான் செத்தாண்டு போயிடுதில்ல. அதில் உருப்படியாக ஒருத்தர் செஞ்சுட்டு போகிறான் அரசாங்கத்துக்கு. அது அடுத்த ஜென்ரேஷனை அனுபவிக்குது. அப்படிங்கும்போது அது ஒரு பெருமை தான். அவங்களுக்கும் பெருமை, அந்த நூற்றாண்டுக்கே பெருமைன்னு சொல்லலாம். அந்த நூற்றாண்டில் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது. ஓகே, இதனுடைய தொடர் கொஞ்சம் அந்த போய் நின்று நான் எடுத்து போடுறேன். அது வரைக்கும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய தொடரில் எடுக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அப்படியே அந்த இடத்துல தான் எடுக்கிறேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஆறு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப இருக்க ரம்மியமாக ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அழகாக பார்க்குறதுக்கு. அந்த ஒரு கரை சைடு ஒரு ஊருக்கு போகிறதுனால இந்த ஊர் போகிற வழியை தொட்டு இந்த வழியில் யாருமே பண்ணலை. அதே அந்த சைடில் யாரோ ஒருத்தர் உண்டாக்குனது. அரசாங்கம் உண்டாக்கியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அரசாங்கத்துக்கு எங்கே இவ்வளோ நேரம் இருக்குது, அதிகாரிகளுக்கு எங்கே நேரம் இருக்குது. அதனால் அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த ஒரு சைடில் ஃபுல்லாக தேக்கு மரம். அது எந்த ஊரை போய் தொடுதுன்னு தெரியலை. அப்படியே போய் பார்க்கலான்னு வச்சுக்கலாம். ஒரு டயத்துக்கு போய் பார்க்கலாம். இதனுடைய அழகை ரசிக்கிறதுக்காக தான். இன்னும் கொஞ்சம் தூரத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி போய் எடுத்தோம்னாக்கா ரொம்ப டாப்பாக இருக்குது. ஆறு அப்படின்னு நேராக போகுது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆறு போகுது. இந்த தண்ணியை அந்தந்த கிராமத்தில் உள்ளவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இது வேஸ்ட்டாக போய் கடலில் சேருது. இப்போ இடையில கூட காரைக்காலில் பார்த்தேன். காரைக்காலில் எக்கச்சக்க தண்ணி போகுது. பயங்கரமான தண்ணி ஸ்பீடில் போயிட்டு அது எண்டு போய் கடலுக்கு தான் சேருது. அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மக்கள். அது அரசாங்கத்துக்கு தெரியும், என்னன்ட்டு தெரியல. அரசாங்கமாக அதை பற்றி ட்ரை பண்ணலை, அதை பற்றி முயற்சி எடுக்கலை. ஓகே, வாழ்த்துக்கள். இது போட்டு ஒரு நாளைக்கு யூடியூப்பில் இதை அப்லோட் பண்ணுவேன். நான் என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் யூடியூப்பில் போடுறேன். யூடியூப்பில் எப்படின்னா சும்மா அதை டைம் பாஸ்க்காக போடுறேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு எனக்கு தொழிலும் அல்ல. இது ஒரு என்னுடைய ஜாலி மூடுக்காக எடுக்கிறது தான். மக்கள் இந்த மாதிரி லைக் பண்ணுறவங்க பாருங்கள், மக்கள் விரும்பி பார்க்குறவங்களுக்காக பார்க்கட்டும் அப்படிங்கிறது தான். இங்கே ஆற்று ஓரத்தில் குப்பையை போடுறோம்ல, அந்த குப்பையெல்லாம் பாருங்கள் ஒரு இடத்துல ஒதுங்கிடுது பாருங்கள். ஆற்றுல கொண்டு போய் குப்பையை போடக்கூடாது. போடுறதுனால தான் இந்த மாதிரி எழுது. அது சுத்தம் முடிக்கிறதுக்கும் வழி இல்லை. ஏண்டா அப்படியே போயிட்டே தான் இருக்கும். சில ஆற்றுலாம் ஃபுல்லாக என்னமோ அள்ளிக்கிறேன்னு சொல்லிட்டு வளர்ந்துருக்கும்ல, அது வளர்ந்துருக்கும். இங்கே அது இல்லை, அதை விட சூப்பராக தான் இருக்குது. ஆற்றுடைய தண்ணி தெளிவாக போயிட்டுருக்குது. ஆனால் இந்த ஸ்பீடில் ஆள் மாட்டினது தான். எந்த ஊரில் கொண்டு போய் விடுன்னு தெரியாது. ஏன்னா எங்கேயுமே பக்கத்தில் கரை தெரிகிற மாதிரியே தெரியல. எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஓட்டம் தான் இருக்குது. ஃபுல்லாக ஓரத்தில் செடிகள் தான், ஃபுல்லாக செடிகள் மண்டி கிடக்குது. பரவாயில்ல. இன்றைக்கி நான் எடுத்த டே டு டே நாளில் 20/1/2025. ஓகே, இன்ஷா அல்லா, மாஷா அல்லா. ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. இயற்கையை ரசிக்கிறவங்களுக்காகத்தான் நான் இயற்கையுடைய விரும்பி. ஜிசாக்கல்லா. உங்களுக்கும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறதுக்காக தான். வாழ்த்துக்கள், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்.